அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திஸ் இஸ் ஷஃப்னா ஜெயின். ஏற்கனவே நாங்கள் பேசின வீடியோட தொடர்ச்சி தான் இது. அப்போ அதே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நாங்கள் அந்த கப்பல்ஸுக்கு இடையில வர முரண்பாடுகளை எப்படி மினிமைஸ் பண்ணிக்கொள்றதுக்காக என்ன செய்யலாம்ன்று சொல்லி இதில் நான் இந்த வீடியோவில் ஒரு விஷயம் கதைக்க போகிறேன்னு சொன்னால், லேடிஸ் எப்பயுமே நிறைய பேசக்கூடிய ஆக்கள். அதை அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னால் தன்னோட பார்ட்னர் அதை உட்காந்து கேட்கணும். அது பேசிக், எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாரும் சொல்றதே. லேடிஸ் நிறைய பேசுவாங்க. ஸோ அதை உட்காந்து கேட்கணும், பார்ட்னர் உட்காந்து கேட்கணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும்ன்றது பேசிக். அப்போ அதே மாதிரி ஜென்ஸ் நிறைய பேச மாட்டாங்க. பட் அவங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் தேவை எப்பயுமே. ரைட், கூட ஒருத்தர் இருக்காங்க, சப்போர்ட்டு கூட இருக்காங்கன்ற அந்த அந்த அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கணும். இது பேசிக். இது நிறைய நிறைய கவுன்சிலர் சொல்ற விஷயம், நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். பட் இது ப்ராக்டிக்கலி லைஃபுக்குள்ள நாங்கள் கொண்டு வர நேரம் இந்த விஷயம் நடக்குதா? இப்போ வைஃப் ஒரு விஷயம் சொல்ற நேரம் நல்லா காது கொடுத்து உண்மையாவே கேட்குறேனா? அப்படி இல்லாட்டி ஹஸ்பண்ட் ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிற நேரம் நான் உண்மையாவே அவருக்கு சப்போர்ட்டா, அவர் கூட இருக்கிறேனா என்றது கொஞ்சம் யோசிக்க. நான் ஏற்கனவே கூட இருக்கிறதுக்கும் பக்கத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் சொல்லிட்டேன். இங்க நீங்க கூட இருக்கணும், ஹஸ்பண்ட் கூட இருக்கிறேனான்னு வைஃப் யோசிக்கணும். அதே நேரத்துல வைஃப் ஒரு விஷயம் சொல்ற நேரம் நான் அதை சரியாக 100% ஒரு லிசனராக இருந்து, குட் லிசனராக இருந்து அதை கேட்கிறேனான்ற விஷயத்த ஒரு ஹஸ்பண்ட் யோசிச்சு பார்க்கணும். இந்த ரெண்டு விஷயமும் இருந்தாலே உங்களோட 50 விதமான பிரச்சனைகள் இல்லாம போகும் என்றதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட், அப்ப நான் முதலாவது பார்க்க போறேன். இப்ப இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு நாள் எடுத்துக்கொண்டா, ஹஸ்பண்ட் வேலைக்கு போறதா இருக்கும், அது ஒய்ஃபும் வேலைக்கு போறதா இருக்கும். எப்படியோ உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு வேலைக்குமே வீட்லயும் வேலைக்கு. இப்போ ஒரு ஒய்ஃபா எடுத்துக்கொண்டா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு அதற்கான வேலை பழுவுகள் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸான ஒரு கட்டம் வரும். ஒரு 1/2 hour தூங்குறதுக்கு முதல் ஒரு 1/2 hour 1 hour எப்படியோ நீங்க ரிலாக்ஸ் ஆகிற ஒரு நேரம் வரும். அதே நேரத்துல உங்களோட ஹஸ்பண்டும் வீட்டுக்கு அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவரும் ஒரு ரிலாக்ஸ் ஆன கட்டம் வரும். அப்படி வராட்டி அதை உருவாக்குங்க. 2 பேரும் எப்படியோ ஒரு 1/2 hour சரி, 1 hour சரி, நைட்ல ஏதோ உங்களுக்கு முடியுமான ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்குங்க. உங்களுக்காக, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்காக நீங்க ஒதுக்கதான் வேணும். ரைட், அப்ப ஒதுக்கி அந்த நேரத்துல நீங்க என்ன பேசணும்? பிரச்சனைகளை மாத்திரம் கதைக்கிறது இல்லை. அந்த நாள்ல நடந்த விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணலாம். அது நீங்க பெரும்பாலும் செய்யறதா இருக்கும். அன்றைக்கு நாள்ல நடந்த விஷயங்கள், அப்ப ஒய்ஃப் அதை ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அதை கேட்டுட்டு இருந்துட்டு அவரும் அந்த விஷயங்களை ஷேர் பண்றதா இருக்கட்டும். அதே நேரத்துல அந்த நாள்ல உங்களுக்கு வைஃப்ட பிடிச்ச விஷயங்கள் இருக்குமே. ஏதோ அவங்க செஞ்ச ஒரு விஷயம், 2 விஷயம் உங்களுக்கு விருப்பமான விஷயங்களா இருக்கலாம், பாசிட்டிவான விஷயங்கள். அதை நீங்க உங்களோட வைஃப் கிட்ட என்ன செய்யணும்? ஹஸ்பண்ட் சொல்லணும். வாயை திறந்து சொல்லுங்க, பேசுங்க. ரைட், அதே மாதிரி வைஃப்ட சைட்ல அந்த நாள்ல ஹஸ்பண்ட் செஞ்ச ஒரு பாசிட்டிவான விஷயம் அல்லது 1 இல்ல 2 3 இருந்தா ஓகே, ஃபைன். ரைட், ஏதோ ஒரு விஷயம் அப்படி இருக்குமே. அப்படி இருந்தா அதையும் நீங்க சொல்லுங்க. இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்க இன்னைக்கு இடையில லஞ்ச் டைம்ல எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி நீங்க சாப்பிட்டியா, வீட்டுல என்ன நடக்குது, சேஃபா இருக்கியான்னு கேட்டது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், சின்ன சின்னதா விஷயங்கள் தான் இருக்கும். இது பெரிய நீங்க சர்ப்ரைஸ் அப்படி விஷயங்கள் இல்ல, சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். அதை நீங்க சொல்லுங்க, அப்ரிசியேட் பண்ணுங்க. ரைட், 2 பேத்துக்குமே சொல்லுங்க. இப்படி இது ஒன்றுமே நடக்கல, எனக்கு அப்படி ஒன்றுமே பாசிட்டிவா இருக்கலன்னு சொன்னா உங்களுக்கு என்ன பேசலாம்டா? நடக்கிற விஷயங்களை கதைச்சிட்டு நீங்க அந்த நாள்ல ஹஸ்பண்ட எதிர்பார்த்த விஷயங்களை சொல்லலாம். உதாரணமா லஞ்ச் டைம்ல நீங்க சாப்பிட்டீங்களான்னு ஒரு கால் பண்ணி கேட்பீங்க, நான் எதிர்பார்த்தேன் இந்த வைஃப் சொல்லலாம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஏன் இன்னைக்கு லேட் ஆகுது, ஏன் இன்னைக்கு வர லேட் ஆகுமான்னு சொல்லி நீ கால் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். இதை நீங்க குறையாக சொல்லக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோல அதை பத்தி கதைச்சிருக்கிறேன். பேசுற முறைகள் இருக்கி, இதை நீங்க குறையாக சொல்லாம முறைப்பாடுகளை
நீங்க எதிர்பார்த்த விஷயத்த அவர்கிட்ட சொல்றீங்க. நீங்க கால் பண்ணுவீங்க, நான் எதிர்பார்த்தேன், கால் பண்ணா நல்லா இருந்திக்கும் என்றது வந்து ஹாஷா கோவமா சொல்லாம அத வந்து உங்களோட ஆசையை நீங்க அவர்கிட்ட சொல்றீங்க, உங்களோட பார்ட்னர்கிட்ட சொல்றீங்க. அப்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்களோட பார்ட்னருக்கு. சரி, என் வைஃப் இப்படி ஒரு விஷயத்த எதிர்பார்க்கறான விஷயம் உங்களோட ஹஸ்பண்டுக்கு தெரியணுமே, தெரிஞ்சாதானே அவர் செய்ய முடியும். இப்ப கற்பனையில ஒண்ணுமே செய்யல. இப்ப நிறைய டிராமாஸ் படங்கள்ல வந்து அவங்க வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்து டிரெக்ட் பண்ணி அப்படித்தான் வருது. இப்ப அதுல இருக்கிற மாதிரி ஒரு வைஃப் நினைக்கிறது அப்படியே ஹஸ்பண்ட் செய்யறது, ஹஸ்பண்ட் நினைக்கிறது அப்படியே வைஃப் செய்யறது எல்லாம் ஃபேமிலி லைஃப்ல 100% ஒர்க் அவுட் ஆகாது. மேபி சில ஆட்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அவங்கள பத்தி பேச தேவையில்லை, அவங்களுக்கு பிரச்சனை வராது. ப்ராப்ளம் இருக்கிற ஆக்களை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு உங்களோட பார்ட்னருக்கு தெரிய வந்தா தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பார்ட்னர் நடந்து கொள்வாரு. அப்படி சொல்லாம அவர் இப்படி செய்யலையே, இவங்க இப்படி செய்யலையே, இவங்க இப்படி சொல்லலைன்னு நாங்க குறை பேசிட்டு இருந்ததுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. அப்ப இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படியோ உங்களோட லவ் பேங்கை ஃபில் கொள்றதுக்கான ஒரு டைம் நீங்க ஒதுக்கணும் ஒரு நாள்ல. இதை வந்து ஒரு கிழமைக்கு சேர்த்து வச்சு பேசுறது இல்ல, ஒரு மாசத்துக்கு சேர்த்து வச்சு பேசுறது இல்ல. ஒரு நாள்ல நீங்க டைம் ஒதுக்குங்க. 1/2 hour இருந்தா தாராளமா போதுமே. 2 பேரும் வந்து பேசிக்கொண்டு ஒரு 1/2 hour ஒதுக்குங்க. ஒதுக்கி அதுல நாளை நடந்த விஷயங்களை பேசிட்டு அதுக்கு பிறகு பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தா 2 பேரும் அப்ரிசியேட் பண்ணிக்கோங்க. சந்தோஷம் தானே அந்த விஷயம். அவங்க நீங்க வைஃபா இருந்தா இந்த விஷயத்த நீங்க ஹஸ்பண்டே சொல்றேன்னு அவங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வைஃபுக்கு நீங்க சொல்ற ஹஸ்பண்டா இருந்தா அவ சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க. மேபி வெளிக்காட்டி கொள்றாங்களா இல்லையானது டிபெண்ட்ஸ், அவங்களோட பர்சனல் விஷயம். ஆனா அவங்க மனசுக்குள்ள சரி சந்தோஷப்படுவாங்க. அதே இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப அந்த நாள் அவங்களுக்கு ஃபுல்லாவே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு இஷ்யூஸ் இருந்தாலும் அதை அப்படியே ஃபுல்லா வந்து மறந்துட்டு இந்த விஷயத்த அவங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்வாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அதே நேரத்துல இந்த விஷயம் ஒண்ணுமே நடக்கல, எனக்கு எல்லாமே இந்த நாள் ஃபுல்லா நெகட்டிவா தான் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எதிர்பார்த்த விஷயத்த உங்களோட பார்ட்னர்கிட்ட பேசுங்க. ரைட்? அப்ப அடுத்த நாள் இந்த முரண்படுப்பு, இன்னைக்கு நீங்க பேசுற பிரச்சனை வராது, அடுத்த நாள் அவர் செய்ய முற்படுவார். ஒரு அடிக்கே சேஞ்ச் வராது, ஒரு அடிக்கே செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும்